We are here at the final day of league stage of Shriram Capital TNPL 2026 and included ரெண்டு youngsters who might become the future superstars join பண்றாங்க. Welcome Pranav and Ayyappan. ஸோ ரெண்டு பேருக்கும் காமனான கேள்வி தான் முதல்லயே. உங்க ரெண்டு பேரோட முதல் TNPL சீசன் இது. இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜில் விளையாடும் போது வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் பின் சோஃபா? இந்த மாதிரி ஃப்ளட் லைட்ஸ் கீழே ஆடும்போது 20 ஓவர்ஸ் லீக் ஆடும்போது இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை நம்ம எப்படி bowling போகிறோம், இங்கேருந்து கேம் நம்ம எப்படி ஆடுறோன்னு அதான் பார்க்குறேன். உங்களுக்கு ஆக்சுவலி நான் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இருந்திருக்கேன் டிஎன்பியில். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். கரெக்டா? இது வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி செட்டப்பில் ஃப்ளட் லைட்ஸில் டிஸ்ட்ரிக்ஸ் திருப்பூர்லேருந்து வந்து இங்கே விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இந்த டிஎன்பிஎல் இந்த பிளாட்ஃபார்முக்காக தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. ஓகே பிரணாப், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். உங்களோட முதல் டிஎன்பிஎல் டெலிவரி பால்லேயே ஒரு விக்கெட் எடுத்தீங்க, அதுவும் மதுரை பேந்தர்ஸோட கேப்டன். ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் சொல்லலாமா? ஆக்சுவலி நான் நினச்ச பால் நான் போடல, விக்கெட் தோணுச்சு. ஸோ அங்கேருந்து உண்மையாக நல்லா கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு நெக்ஸ்ட் பால்லேருந்து நல்லா போகிறதுக்கு. ஸோ அது நல்லா நீங்கள் நினைக்கிற பால்லாம் என்ன நினச்சிருப்பீங்க? என்ன நல்ல பால் போட்டு நினச்சிருப்பேன் பால். ஓகே, அதே மாதிரி உங்களோட டிஎன்பிஎல் விக்கெட்டுமே வந்து ஒரு ஸ்வீட் ரிவெஞ்ச்னே சொல்லலாம். பிகாஸ் முதல் பால் நீங்கள் 4 கொடுத்தீங்க, ஆனால் அடுத்த பாலே ஒரு விக்கெட் எடுத்தீங்க. வாட் வாஸ் டெல் அஸ் அபௌட் தி எக்ஸ்பீரியன்ஸ்? இது எல்லாமே நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு லெசனாக தான் பார்க்குறேன். எவ்ரி மேட்ச் நான் டிஎன்பிஎல் எந்த கேம் நம்ம காலேஜ் மேட்ச்லேருந்து எந்த ஆளாலுமே அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுன்னு தான் பார்ப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட் பால் 4 கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்தாலும் என்னால் கம்பேக் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ அந்த காமாக இருந்து எப்போ ரன்ஸ் போனாலும் சரி, எவ்வளோ காமாக மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்குமோ நம்ம சக்ஸஸ் கிடைக்கும் நமக்கு. உங்கள் டீமில் வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ராஹில் ஷா அண்ட் அஜித் ராம். அவங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய லெசன் தான் என்ன சொல்வீங்க? மேம் ஆல்ரெடி ராகுல் ஷா நான் 2 இயர்ஸ் முன்னாடி டிஎன்பியில் இருக்கையிலும் என்னோட சிஎஸ்ஜியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் பிக்கஸ்ட் லெசன்ஸில் ஓனாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன மாதிரி சிமிலராக போடக்கூடிய பவுலர் அவரோட நான் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாகவே டிஎன்பியில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நான் நிறையா கற்றுருக்கேன் அவர்கிட்ட. எவ்வளோ ஹார்டாக நம்ம இருக்கணும் நம்ம போலிங்கில், அதுன்றது பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆக்சுவலி. அவர் ரொம்ப அஜித் ராமனாவும் என்ன மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர் தான், இப்போ தான் வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட நான் நிறையா கற்றுப்பேன். எப்படி நம்ம மல்டி டே போடுறது, ராகுல் நாட்டிலேருந்து எப்படி ஒயிட் பால் போடுறதுன்னு கற்றுப்பேன். அஜித் நாட்டிலேருந்து எப்படி மல்டி டே போடலாம், எப்படி ஒரே லைனில் வைக்கலான்றது கற்றுக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ராஹில் ஷான்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, டிஎன்பிஎல் வருஷம் நடக்க அவர் ஏஜ் மட்டும் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. அவர்கிட்ட எனக்கு அது கேட்டுறீங்களா? இந்த எளிமையின் ரகசியம் பின்னாடி என்ன? ஆப்வியஸ்லி கண்டிப்பாக கேட்டு சொன்னார். ஏன்னா அவர் தான் என்னோட காம்படிட்டர் மாதிரி. ஏன்னா சேம் ரோல் பண்ணுறோம். ஸோ இது கேட்டிருக்கேன். இதில் வந்து நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆகல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எவ்ரி இயர் வந்து அந்த ஹார்டாக ஃபீல்டிங்லேருந்தும் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே வந்து எக்ஸலன்ஸாக இருக்கையில் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, நம்மளால இப்போ முடியலன்னா என்ன, நம்ம அவர் ஏஜ் வரையிலும் கண்டிப்பாக நம்மளாலே முடியுன்றது எனக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். எனக்கு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி அவர். அண்ட் க்ரோயிங் அப் ஹூ இஸ் யூ இன்ஸ்பிரேஷன்? இவரை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு யாரை சொல்வீங்க? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஜடேஜா தாங்க மேம் இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுல அதுலேருந்து தான் நான் ஃபீல்டிங் ஓனாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரையில ராகுல் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணல, கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ ஜடேஜா அண்ட் ராயல் நான் 2 பேரும். சூப்பர். அண்ட் உங்களுக்கு? எனக்கு டேல் ஸ்டெயின். நினச்சேன். கிரேட். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். குட் லக் ஃபார் த கேம். தேங்க்யூ.